62ஆம் நாளான இன்று கிரிக்கெட் விளையாடலான்னு எல்லாரும் புது சொக்காவெல்லாம் மாட்டிட்டு வந்துட்டோம். நான் தான் நம்ம ஏபி டிவிலியர்ஸ், இவர் நம்ம நண்பர் தான் விராட் கோலி. அவர் பேரை கெடுக்க வந்திருக்கேன். போனோடனே பெட் மேட்சை 3-2 போட்டு அதுல 2-2 ஈஸியா ஜெயிச்சிட்டோம். ஆனா அதுல எந்த புட்டேஜுமே எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 3ஆவதா மேட்ச் விளாண்டோம். அது சோ மேட்சாவே போயிருச்சு. ஆனா அதுல எடுத்த புட்டேஜ் தான் இது எல்லாமே. 3-2 வெற்றி பெற்ற இந்த மேட்ச், இந்த மேட்சை வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா 3-3 ஆயிருச்சு. பிறகு வெற்றி பெற்ற காசை கொண்டு போய் ஆளுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட்டை சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நின்னா ஸ்ட்ரைட்டா தான் ஃபீல்டிங் நிப்பேன்னு சொல்லிட்டு நேரா போய் ஒரு கம்பி வேலி பக்கத்துல ஃபீல்டிங் நின்னுட்டு இருந்தேன். அங்கேன்னு பார்த்து பெரிய சைஸ்ல முள்ளு, எருக்கலாம் பால் செடி, பின்னாடி கம்பி வேலின்னு எல்லாமே இருந்தது. எல்லாரும் நெட்டுக்கு நேரா 6 அடிக்கிறேன்னு கம்பி வேலியை தாண்டி அடிக்க நானும் மேலே ஏறி குதிக்க கைகால் எல்லாத்தையும் ஒரு பதம் பார்த்துருச்சு. இந்த நாட்டுக்காக ரத்த சிந்தனை எத்தனையோ பேர் பார்த்திருப்பீங்க. உங்க வீட்டுக்காக ரத்த சிந்தனை பாக்குறீங்க. கூட இருக்க ஜீவன் எனக்காக செய்திருந்த சப்பாத்தியும் சிக்கனு மட்டன் எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் உறக்கத்திற்கு பிறகு மீண்டும் எந்திரிச்சு கிரவுண்டுக்கே வந்துட்டேன். என்னன்னு தெரியல, இன்றைக்கான நாள் முழுவதும் வெற்றிகரமாவே போய்கிட்டு இருக்குது. சாயந்தரம் நடந்த மேட்ச்லயும் வெற்றி. சரியில்லையே. காலையில விளையாடும் போதே ஃபீல்டிங் நிக்கிறேன்னு சொல்லிட்டு கை கால் எல்லாத்தையும் எருக்கலாம்பல் செடியும் முள்ளும் மாறி பதம் பார்த்தது. அதோட கம்முன்னு இருக்காம இந்த மரத்தை எல்லாம் எப்பெல்லாம் பாக்கறனோ அப்பெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஞாபகம் வந்தது. டக்குன்னு என்ன நானே ஒரு குரங்கா ஃபீல் பண்றேன். குரங்க விட மோசமா தவிர வீட்டுக்கு போன உடனே மதியம் சாப்பிட்ட அதே சப்பாத்தியும் சிக்கன் குழம்பையும் சாப்பிட்டு நான் எவ்வளவு பெரிய பலசாலி அப்படின்னு காட்டுறதுக்காக வீட்டுக்கு போன உடனே இருக்கிற குட்டி குழந்தைகள் ஆரம்பிச்சு பெரிய குழந்தை வரையும் ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு கையில தொங்க விட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தைகள் அடிச்சு சித்திரவதை பண்ற மாதிரியே தெரியும். இந்த கடலை முத்து கோவக்காரன் தான், ஆனா குழந்தைகளிடம் கிடையாது. நல்லா ஒத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் நான் தாடி வாங்கிக்கிட்டு இருக்கேன்.